ஹே காய்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலிஃபோர்னியாலேருந்து டெக்ஸாஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ அதை தான் நான் வந்து இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீடு வேலை பார்த்திங்கன்னா ஒன் ஹோல் டே ஃபுல்லாக நாங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக வேலை பார்த்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்படி இப்படின்னு எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 3 பெட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்சலில் போட்டு விட்டோம். மீதி இருக்கிறது வந்து எங்களுக்கு செக்இன் பேக்கு, கேபின் பேக்லாம் இருந்தது. ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கேபை புக் பண்ணி கேபும் கிளம்பிடுச்சு. கேப் டிரைவர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லா லக்கேஜுமே பர்ட்டிகுலராக இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு வண்டி நாங்கள் புக் பண்ணல. கொஞ்சம் பெரிய வண்டியாக புக் பண்ணோம். ஸோ டிரைவர் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போட்டு எங்களை பேக் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டார். நாங்களும் கரெக்டாக ஆன் டைம் எல்லாம் பிளான் பண்ண டைம் படி தான் நடந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் ஆன் டைம் போயிட்டோம். ஆனால் ஏர்போர்ட்குள்ளார போய் நாங்கள் ட்ராலி எடுத்து அந்த செக்இன்லாம் பண்ணி பேகை உள்ளே போட்டு நாங்கள் அந்த செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு உள்ளே போகிறதுக்குள்ளார 10 மினிட்ஸ் இருந்தது. ஆனால் ஃப்ளைட் எங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஆனால் வந்து அதே அடுத்த ஒரு 1:30க்கு வந்து இன்னொரு ஃப்ளைட் இருக்குது, அதில் நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுக்கு இன்னொரு ஃப்ளைட் புக் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே தான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அடுத்த ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும். அதனால் ஃப்ளைட்டு போகிற வரதெல்லாம் வீடியோ எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ சவுத் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் மாதிரி தான் நமக்கு ஆளுக்கு 2 லக்கேஜ் செக்இன் பேக்கு 2 கேபின் பேக் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் 4 பேர்த்துக்கும் கிடச்சது. நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. சீட்ஸ் எல்லாமே பசங்களும் அதே மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற 2 சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. சவுத் வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சீட்டு தனித்தனியாக நமக்கு இந்த சீட் அப்படின்ற மாதிரி புக்கில் இதில் இருக்கும், டிக்கெட்டில் இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். நான் உட்காந்துருக்கும் போது இந்த சுழல் காற்று இருந்தது. ஸோ அதை தான் நான் வீடியோ எடுத்தேன். நான் பக்கத்தில் க்ளோஸாக பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைமு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரோடை பாருங்கள். ரோடை பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு எந்த வேகத்துக்கு ஃபாஸ்ட்டாக போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். என்னாலே நம்ப முடியல. என்ன இவ்வளோ வேகமாக, ஏன்னா இவ்வளோ வெயிட்டில் ஃப்ளைட் எவ்வளோ பெருசு, அழகாக அப்படியே வேகமாக ஓடி போய் அப்படியே டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள். அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மேலே ஏறும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நான் ட்ராவல் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன் ஃப்ளைட் ட்ராவலு. நல்லாவா இருந்தது. மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு விதமான அமைதி, ஒரு விதமான சோகம். ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் மிஸ் பண்ணுறோம். மெயினாக லாங் பீச்சை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். லாங் பீச்சை பற்றி சொல்லியே ஆகணும். கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் கலிஃபோர்னியா. ரொம்பவே பிடிச்ச இடம் நான் இருந்த வீடு லாங் பீச்சு. அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணி ஒரு புது பயணம் வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், டெக்ஸஸு. ஸோ அங்கே லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த யோசனைகளோட மேலே பறக்கிறேன். பார்ப்போம். இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெக்ஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படியே மேலே ஃப்ளைட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் சிட்டி வியூவும் தெரியும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து நம்ம போய் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரில் போவோம், ரோட்டில் போவோம். ஸோ இது ஒரே நிமிஷத்தில் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் சிட்டி வியூவும் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நல்லா இருந்தது. அது நான் ஃபுல் வீடியோ எடுத்தேன். பட் அதை போட்டால் ரொம்ப லாங் ஆயிருமேன்னு சொல்லி நான் அந்த ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணல. இங்கே பாருங்க ஃபுல்லாக ஆக்சுவலாக ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, நமக்கு தெரியாது. சவுண்டுமே பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தேன். ஆனால் அதுவுமே பயங்கர நாய்ஸாக இருந்தது. அதனால் வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃப்ளைட்டுன்றதுனால சும்மா ஸ்நாக்ஸு, ஜூஸ் தருவாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே புரியாது. எப்போவுமே யோசிப்பேன், இந்த ஃப்ளைட்டில் கொடுக்குற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சு நான் சர்ச் பண்ணி இங்கே வந்து இறங்கியே நான் வாங்கிட்டேன். அது ஸ்நாக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஜூஸும் அதே மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேனியனோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, கிராண்ட் கேனியன் போயிருந்தது நான் காமிச்சிருப்பேன். ஸோ நாங்கள் வேகஸ்லேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து இந்த இதை பார்த்தோம் கேனியனு. ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது மேலேருந்தே நான் பார்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த போகும்போது மேகங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை டச் பண்ணணும்னு இருக்கும். எப்படி இப்படி அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய கேள்விகள் வரும் நம்ம பார்க்கும்போது. அவ்வளோ நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவலு. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். லேண்ட் ஆக போகுது. ஸோ டெக்ஸஸ் சிட்டி அந்த வியூஸ் வந்து தெரியுது. ஃப்ளைட் இறங்கிடுச்சு. ரன்வேல வந்து ஃபாஸ்ட்டாக போய் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே திருப்பி அப்படியே நிப்பாட்டுவாங்க. அங்கே இறங்குனோடனே நாங்கள் ஃபீல் பண்ணது பார்த்திங்கன்னா டெக்ஸஸ் வெதரு. ஏன்னா கலிஃபோர்னியா வெதர் அப்படியே கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். டெக்ஸஸ்க்கும் கலிஃபோர்னியாவுக்கும். கலிஃபோர்னியாவில் வந்து ரொம்ப நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம ஊர் வெதர் மாதிரி இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்காது, ரொம்ப வேர்க்கவும் செய்யாது. பட் டெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி அப்படியே நல்லா வேர்க்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் வந்து சூரியன் வந்து உதயம் போயிட்டு இருந்தது. ஸோ அதையும் அப்படியே கேப்சர் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சவுத் வெஸ்ட் ஏர்லைன் இந்த ஃப்ளைட் வந்து நிறைய நின்றுட்டு இருந்தது. நிறைய போயிட்டு வந்துட்டுருக்கும் போல இருக்குது. எங்களோட லக்கேஜ் பாருங்கள் எவ்வளோ லக்கேஜு. ஆனால் நாங்களே அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டோம். பரவாயில்ல எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி.
அப்புறம் நாங்க ஒரு கேபு பிடிச்சு ஸோ இந்த கேப் டிரைவரும் அவர பத்தி சொல்லியே ஆகணும். எங்க லக்கேஜ்லாம் ஃபுல்லா எல்லாம் உட்கார வச்சு செட்டில் பண்ணி பத்திரமா கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டாரு. ஸோ வீட்ல நாங்க இறக்கிட்டு, அடுத்த நாள் காலையில நான் வந்து அப்பதான் நைட்டு வந்தோம். வந்துட்டு எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்க இருந்தாங்க. ராஜின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எல்லாமே குடுத்துருந்தாங்க. வீட்லயே வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டோம். காலைல வந்து கதவ தொறந்து பார்த்தேன். வெளிய எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீடுலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருவோம். காலியா இருக்கும்போதேன்னு சொல்லி எடுத்தேன் நானு. அந்த கதவ தொறக்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம அந்த லாங் பீச் வீட வந்து நான் மிஸ் பண்றேன். ஏன்னா, அவ்ளோ ரொம்ப பிடிச்ச வீடு. அத பத்தி நான் உங்களுக்கு நெறைய சொல்றேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீட. இது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்சாஸ் வீடோட பால்கனி பின்னாடி. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அங்க ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத திங்ஸு, ஏதாவது அட்டைப்பெட்டி அந்த மாரி வச்சிருந்தீங்கன்னா, அதில போட்டுக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஃப்ரெண்டு இங்க எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி குடுத்தாங்க, இந்த வீட்டுக்கு மூவ் ஆவறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கிச்சனு. அதாவது என்ன சொல்றது, ஒரு க்ளோஸ்ட் நம்ம ஒரு மாதிரி டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கிச்சன தனியா ஒரு ஏரியா வச்சிருப்போம்ல, அப்பலாம் கிடையாது. ஓப்பன் கிச்சன். இது மட்டும் தான் கிச்சனு. இங்க ஒருத்தர் மட்டும் தான் நின்னு சமைக்க முடியும். அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே இங்க ரென்டல் இருக்கிற வீட்ல எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, அப்புறம் அந்த குக்டாப்பு, அப்புறம் அவனு, மைக்ரோவேவு, மெயினா டிஷ்வாஷரு இது எல்லாமே எல்லார் வீட்லயும் இருக்கும். சில வீடு வந்துங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்னிஷ்டா இருக்கும். சில வீடு வந்து ஃபர்னிஷ்டா இருக்காது. ஃபர்னிச்சர்லாம் நம்ம தான் வாங்கி போட்டுக்கணும். எங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் நாங்க தான் வாங்கி போடணும். வெறும் வீடு இந்த அப்ளையன்ஸஸ் மட்டும் தான் வீட்ல இருக்கும். இதெல்லாம் தான் இந்த அப்ளையன்ஸஸ் இங்க இருக்கிறது. ஆனா, இதுவே உங்களுக்கு பெரிய விதத்தில ஹெல்ப் பண்ணும். நீங்க வீடு மூவ் ஆகும்போது கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் மஸ்ட்டு. நமக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்தே தேவைப்படும். ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இங்க ஃப்ரிட்ஜ் எல்லா வீட்லயுமே இருக்கும். டிஷ்வாஷரு, ஸ்டவ்வு ஆப்வியஸா நமக்கு ஸ்டவ் தேவை. ஸோ அதுவுமே எல்லாமே செட்டப்போட இருக்கும். இங்க பெட்ரூமோட அட்டாச் ஆயி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும். சில வீடுகளெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி இடம் அதுக்காக ஒதுக்கி ஒரு குட்டி ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட துணிங்க எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பெட்ரூம் அட்டாச் பண்ணி வருது. இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்ல மட்டும் தான் ஃபேன் இருக்கு. நாங்க லாங் பீச்ல இருந்த வீட்ல ஹால்லயும், பெட்ரூம்லயும் 2த்துலயுமே ஃபேன் இருந்தது. நாங்க போட்டிருந்த பேக்கேஜுமே எங்களுக்கு அன்னைக்கே அடுத்த நாள் காலையிலே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ பேக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஓரமா ஒதுங்க வைப்போம் அப்படின்ற மாரி பார்த்தேன். உங்க பேக்கேஜிங்கு, இந்த ட்ராவல் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேணுனா சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட்டா டீட்டெயில் வீடியோ போடுறேன். அன்னைக்கு நைட் நான் குக் பண்ணல. ஸோ எங்க வீட்ல என் ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு தெரியும். ஆல்வேஸ் பீஸா தான் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ எங்க வீட்ல பீஸாலாம் ஆர்டர் பண்ணி அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு ஏன்னா ஒரு வாரம் ஆகும். நான் வந்து திரும்பவும் ரெகுலரா பழைய நிலைமைக்கு வரதுக்கு. அதனால பீஸா வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே இப்படியே போச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் தேவைன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.